இப்போ நம்ம வந்து எக்ஸசைஸ் நம்பர் 2.1ல சில சம்ஸை சால்வ் பண்ண போகிறோம். இதே மாதிரி இருக்கிற எக்ஸாம்பிள் சம்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணி பாருங்க. ஏன்னா நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்னால சில இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் மட்டும் இங்கே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் நம்பர் 2.1 கொஸ்டின் நம்பர் 1. ப்ளீஸ் ரீட் த கொஸ்டின். ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் டேக் யுவர் புக். கொஸ்டினை ரீட் பண்ணணும். ரீட் பண்ணும்போது முழுமையாக ரீட் பண்ணுங்க. நிறைய பிள்ளைங்க என்ன தப்பு பண்ணுறீங்கன்னா, பாதி கொஸ்டின் ரீட் பண்ணுவீங்க, மீதி கொஸ்டின் ரீட் பண்ணவே மாட்டோம். பாதி பார்த்த உடனே நமக்கு ஒரு கன்க்ளூஷன் வந்துடும், இதுதான் கண்டுபிடிக்கணும் ஆன்சரு. அது மாதிரி இல்லை மேத்தமெட்டிக்ஸ். யூ ஹேவ் டு ரீட் த கொஸ்டின் ஃபுல்லி, லாஸ்ட் லைன் வரை ரீட் பண்ணுங்க. எக்ஸசைஸ் நம்பர் 2.1 கொஸ்டின் நம்பர் 1. ஃபைண்ட் a vector dot b vector when a vector equal to 2i vector plus 2j vector minus k vector and b vector equal to 6i minus 3j plus 2k. Question read பண்ணிட்டீங்களா? Here what is given? 2 vectors given. என்னென்ன வெக்டர் கொடுத்திருக்காங்க பாருங்க. a vector and b vector கொடுத்திருக்காங்க. What is a vector? 2i vector plus 2j vector minus k vector. b vector என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 6i minus 3j, 6i vector minus 3j vector plus 2k vector. இதான் கொடுத்திருக்காங்கப்பா a vector and b vector. What we have to find out? a vector dot b vector கண்டுபிடிக்கணும். given to find. Dot product கண்டுபிடித்து ஆல்ரெடி நான் ப்ரொசீஜர் சொன்னேன். மல்டிப்ளை i with i, j with j, k with k. a vector dot b vector, that is 2i vector plus 2j vector minus k vector dot 6i vector minus 3j vector plus 2k vector. dot product என்ன பண்ணணும்? i ஓட மல்டிப்ளை பண்ணணும், j j ஓட மல்டிப்ளை பண்ணணும், k k ஓட மல்டிப்ளை பண்ணிட்டு ரிசல்ட்ல ij க்கு எழுதக்கூடாது. because I dot I is 1, j dot j is 1, k dot k is 1. 2 6 are 12. 2 into minus 3 minus 6. Minus 1 into 2 minus 2. Simplify பண்ணீங்கன்னா 4. Therefore a vector dot b vector equal to 4. கண்டுபிடிச்சோமா? a vector கொடுத்திருக்காங்க, b vector கொடுத்திருக்காங்க. To find a dot b கண்டுபிடிச்சோம். That is enough. அடுத்து பாருங்க question number 2. If a vector equal to I plus j plus 2k and b vector equal to 3i plus 2j minus k, find a plus 3b dot 2a minus b. இங்கே என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. a vector கொடுத்திருக்காங்க, b vector கொடுத்திருக்காங்க. What is a vector? I vector plus j vector plus 2k vector. What is b vector? 3i vector plus 2j vector minus k vector. That is given. Question number 2. What we have to find? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a vector plus 3b vector dot 2a minus b. இதான்பா கண்டுபிடிக்கணும். First a plus 3b calculate பண்ணிக்கிறோம். a vector plus 3b vector. a na I plus j plus 2k plus 3 into b ஓட வேல்யூ 3i vector plus 2j vector minus k vector என்ன பண்றோம் பாருங்க. I plus j plus 2k 3 into 3 9i plus 6j minus 3k. அடுத்தது பாருங்க i ஓட ஆட் பண்ணுங்க. I plus 9i 10i vector, j plus 6j 7j vector, 2k minus 3k minus k vector. This is a vector plus 3b vector. Then 2a minus b. 2a minus b vector. 2 into I plus j plus 2k minus b vector 3i plus 2j minus k. பாருங்க 2 into I 2i minus 3i minus I. 2j minus 2j 0j.
2 into 2k 4k minus of minus plus k, that is 5k. அதுக்கு அடுத்து நான் கண்டுபிடிக்கணும் டாட் ப்ராடக்ட் இப்பதான் நம்ம சொன்னோம். என்ன பண்ணோம்? a வெக்டர் பிளஸ் 3b வெக்டர் டாட் 2a வெக்டர் மைனஸ் b வெக்டர். a பிளஸ் 3b ஓட வேல்யூ என்னப்பா? 10i plus 7j minus k dot minus I plus 0j plus 5k. டாட் ப்ராடக்ட் என்ன பண்ணும்? I ஓட மல்டிப்ளை பண்ணும், j ஓட மல்டிப்ளை பண்ணும், k ஓட மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -10 plus 0 minus 5 that is equal to -15. -15. சரிதா? ஃபர்ஸ்ட் a plus 3b கண்டுபிடிச்சோம், 2a minus b கண்டுபிடிச்சோம், then dot product equal to -15. அதுக்கு அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 போடுறேன் பாருங்க. 3ம் 4ம் மோஸ்ட் ப்ராபபிலி சேம், அதனால நான் 4th சம் போடுறேன். 4th சம் பார்க்கலாமா? fourth sum பாருங்க. Find the value of m for which the vectors a vector equal to 3i plus 2j plus 9k and b vector equal to I vector plus mj vector plus 3k vector are first one perpendicular, second one parallel. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 2 vectors given. என்ன 2 vectors? One is a vector and b vector. a vector என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க? 3i plus 2j plus 9k. b vector என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க? I vector plus mj vector plus 3k vector. என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? To find m. What is the first condition? A and B are perpendicular. Perpendicular என்னப்பா ஃபார்முலா? என்ன படிச்ச ஃபார்முலா? யோசிச்சு பாருங்க. A vector dot B vector equal to 0. A vector dot B vector equal to 0. That is 3i vector plus 2j vector plus 9k vector dot I vector plus mj vector plus 3k vector equal to 0. Dot product equal to 0 na we can multiply 3 into 1 3, 2 into m 2m, 9 into 3 27 equal to 0. 2m 3 plus 27 30 equal to 0. 2m equal to -30, m is equal to -15. First part answer வந்துச்சா? Perpendicular means dot product equal to 0. A vector dot B vector equal to 0. I multiplied with I 3 plus 2m. 9 3s are 27 equal to 0. 2m plus 30 equal to 0 plus 30. Right hand side போச்சுனா -30. Therefore, m equal to -15. Second, parallel. Parallel வந்து already you studied in 11th standard. 11th standardல parallelக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. A vector and B vector are parallel. A vector equal to some constant into B vector. A vector equal to some constant to B vector. A vector என்னப்பா கொடுத்திருக்காங்க? 3i plus 2j plus 9k equal to t into I plus mj plus 3k. இப்போ என்ன பண்ணுவோம்? Equating coefficient of I, j, k on both sides. Equating coefficient on both sides. So left hand side la what is I? 3. Right hand side la என்னப்பா? t into 1. Coefficient I எடுக்கூடாது. t. j. 2j. 2.
equal to Tm. Inga, what is the value of T? T is 3. For 2 equal to 3m. Our aim is to find out the value of m. Therefore, m is equal to 2 by 3 equal to m. If A and B are perpendicular, the value of m is minus 15. If A and B are parallel, m equal to 2 by 3. Question number 3 அப்படியே பாருங்க. இதே மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் தான் கேட்டிருக்காங்க. Perpendicularனா which product equal to 0? Dot product equal to 0. So இதே மாதிரி 4 5 எல்லாம் பாத்துங்க. Next question number 7 நம்ம பார்க்க போறோம். இதுல யாருக்குன்னா டவுட் வருமாப்பா? பாருங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. A கொடுத்திருக்காங்க, B கொடுத்திருக்காங்க. To find m, first condition perpendicularனா dot product equal to 0. Then parallel means A vector equal to some constant to B vector. அடுத்து sum number 7 போலாமா? இதே மாதிரி 7th sum மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்திருக்காங்க. அதை நீங்க go through பண்ணீங்க. 7th sumல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. If A vector A cap and B cap are two unit vectors at an angle theta, prove that cos theta by 2 equal to 1 by 2 modulus of A cap plus B cap. Second one, tan theta by 2 equal to modulus of A cap minus B cap divided by modulus of A cap plus B cap. ரெண்டு பார்ட் கொடுத்திருக்காங்க. First we have to prove the first part. நல்லா பாருங்க, read the question carefully. A cap and B cap are two unit vectors. Unit vectors na apa சொன்னோம்? Unit vectors means whose magnitude equal to 1. A cap and B cap are unit vectors given modulus A cap modulus B cap equal to 1. What we have to prove? Cos theta by 2 equal to 1 by 2 modulus of A cap plus B cap. நம்ம prove பண்ண வேண்டியது என்னன்னா, cos theta by 2 equal to 1 by 2 of A cap plus B cap. இதான் நம்ம prove பண்ணணும். இந்த A cap plus B cap டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது. அதனால என்ன பண்றோம்னா, modulus of A cap plus B cap square னு எடுத்துக்கிறோம். Modulus of A cap plus B cap square na modulus of A cap square plus modulus of B cap square plus 2 A cap dot B cap. Already we studied definition of dot product. A vector dot B vector equal to modulus of A vector modulus of B vector cos theta. அந்த ஃபார்முலாவை இங்க யூஸ் பண்ணலாமா? modulus of A vector square plus modulus of B cap square 2 modulus of A cap modulus of B cap cos theta. இது எங்க இருந்து எழுதுறோம்? ஆல்ரெடி நம்ம டெஃபினிஷன் படிச்சோம் இல்லையா? A vector dot B vector equal to modulus of A vector modulus of B vector cos theta. அதுதான் நம்ம இங்க யூஸ் பண்ணிருக்கோம். Already it is a what type of vector? Unit vector. Unit vector na என்னப்பா? Magnitude equal to 1. அதனால we can write 1 square plus 1 square 2 into 1 into 1 cos theta. அப்போ modulus of A cap plus B cap whole square equal to 1 square plus 1 square na 2. 2 plus 2 cos theta. இங்க 2 காமனா இருக்கிறதுனால 2 வெளியே எடுக்கிறோம். வெளியே எடுத்தா 1 plus cos theta. We know that already you studied in trigonometry 11th standardல படிச்சிருப்பீங்க. just recall பண்ணுங்க, தெரியலனா பரவாயில்லை, நம்ம இப்ப எழுதிக்கலாம். 1 plus cos theta equal to 2 cos square theta by 2. 1 minus cos theta equal to 2 sin square theta by 2. இங்க 1 plus cos theta, instead of that 2 cos square theta by 2, that equal to 4 cos square theta by 2 modulus of A cap plus B cap whole square. இந்த ஸ்கொயரை எலிமினேட் பண்ணணும்னா taking square root, வர்க்கமூலம் எடுங்க. taking square root
modulus of a cap plus b cap equal to 2 cos theta by 2. இந்த 2 ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு, take him to left hand side. இங்க வரும்போது by 2 ன்னு எழுதலாம், அல்லது 1 by 2 of modulus a cap plus b cap ன்னு எழுதலாம். So 1 by 2 of modulus a cap plus b cap equal to cos theta by 2. ஃபர்ஸ்ட் பார்ட் ப்ரூவ் பண்ணிட்டோம். செகண்ட் பார்ட் இதே கொஸ்டின்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. கொஸ்டினை tan theta by 2 equal to modulus of a cap minus b cap divided by modulus of a cap plus b cap. இதான் நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஆல்ரெடி a cap plus b cap நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுக்கிறேன். மறுபடியும் அதை கண்டுபிடிக்க தேவையில்ல. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? மாடுலஸ் a cap minus b cap. இதுதான் உங்க புக்ல எக்ஸாம்பிள் சம்மா கொடுத்துருக்காங்க. அதை கோத்ரூ பண்ணுங்க. இருந்தாலும் நான் போடுறேன் பாருங்க. a cap minus b cap டைரக்டா கண்டுபிடிக்க முடியாது, அதனால ஸ்கொயர் மாடுலஸ் a ஸ்கொயர் பிளஸ் மாடுலஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2 a cap டாட் b cap. இதேதான் இங்க பிளஸ், அங்க பிளஸ், இங்க மைனஸ். அதனால டைரக்டா நான் இந்த ஸ்டெப் வந்துடுறேன். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 2 into 1 minus cos theta ன்னு வரும். ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி போட்டு பாருங்க. you will get this result 2 into 1 minus cos theta. இப்பதான் நான் சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? 1 minus cos theta னா 2 sin square theta by 2. 2 sin square theta by 2. 2 into 2 4 sin square theta by 2. இது எதனுடைய வேல்யூ? a cap minus b cap whole square ஓட வேல்யூ. ஸ்கொயரை எலிமினேட் பண்ணா டேக்கிங் ஸ்கொயர் ரூட். மாடுலஸ் a cap minus b cap equal to 2 sin theta by 2. நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? மாடுலஸ் a cap minus b cap divided by modulus a cap plus b cap equal to tan theta by 2. ஆல்ரெடி a cap minus b cap தெரியுமா? a cap plus b cap தெரியுமா? ஜஸ்ட் டிவைட் பண்ண போறோம். a cap minus b cap divided by modulus of a cap plus b cap. இதனுடைய வேல்யூ 2 sin theta by 2. இதனுடைய வேல்யூ 2 cos theta by 2. 2 2 நாயிடும்பா கேன்சல். sin by cos tan theta by 2. அந்த சான்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் a cap and b cap are unit vectors. அதனால magnitude equal to 1. a cap plus b cap whole square ல இருந்து இதை கண்டுபிடிச்சிட்டோம். a cap minus b cap ல இருந்து இதை கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு தேவை modulus of a cap minus b cap divided by modulus of a cap plus b cap. 2 sin theta by 2 divided by 2 cos theta by 2, that is tan theta by 2. புரிஞ்சிச்சா? இதே தனியா ஒரு 6 மார்க் கேட்கலாம், இதுவரையிலும் தனியா கேட்கலாம், ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கேட்கலாம். ரைட்டுங்களா? அடுத்தது இதே எக்ஸசைஸ்ல கொஸ்டின் நம்பர் 9 பார்க்கலாமா? கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. a vector, b vector, c vector are mutually perpendicular unit vector. Then prove that modulus of a vector plus b vector plus c vector equal to root 3. என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. a vector, b vector, c vector are mutually perpendicular unit vectors. யூனிட் வெக்டர்ன்ற வார்த்தையை பார்த்தவனே whose magnitude equal to 1 ன்னு எழுதுறீங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிச்சு. It is a what type of unit vector? Mutually perpendicular unit vector. Perpendicular na dot product equal to 0. ஒன்றுக்கொன்று செங்குத்தானவைனா புள்ளி பெருக்கல் equal to 0. Therefore, a vector dot b vector equal to b vector dot c vector equal to c vector dot a vector equal to 0. ஆனா நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லிருக்காங்க? To prove that modulus of a plus b plus c equal to root 3. இதை டைரக்டா ப்ரூவ் பண்ண முடியாது. அதனால modulus of a vector plus b vector plus c vector whole square equal to modulus of a square plus modulus of b square modulus of square
plus 2a vector dot b vector plus b vector dot c vector plus c vector. இதனுடைய வேல்யூ 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர் 1 ஸ்கொயர். இதனுடைய வேல்யூ 0 because mutually perpendicular unit vector. Mutually perpendicular. That's why dot product equal to 0. So 1 plus 1 plus 1 is 3. Modulus of a plus b plus c whole square equal to 3 means square eliminate panna taking square root on both sides. Taking square root on both sides. A plus b plus c equal to root 3. This answer வந்துச்சா? ஏன் யூனிட் வெக்டர் 1 எடுக்கிறோம்? It is a unit vector. ஏன் டாட் ப்ராடக்ட் 0 எடுக்கிறோம்? Mutually perpendicular. A is perpendicular to b, b is perpendicular to c, c is perpendicular to a. அது பிறகு இதை எடுத்துறோம், ப்ரூவ் பண்ணிடுறோம். ரைட்டா? இதே மாதிரி சம் நம்பர் 10 பார்க்கலாமா? சம் நம்பர் 10ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. If modulus of a plus b equal to 60, modulus of a minus b equal to 40, modulus of b equal to 46, find modulus of a. What is given? Modulus of a plus b equal to 60. Modulus of a minus b equal to 40. Modulus of b equal to 46. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மாடுலஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு, நம்ம அங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்ல நாலுத்தையும் ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா எழுதுறோம். என்ன ஃபார்முலா ஞாபகப்படுத்த முடியுதா பாருங்க, யோசிச்சு பாருங்க. மாடுலஸ் ஆஃப், சொல்லுப்பா கரெக்ட், மாடுலஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் மாடுலஸ் ஏ ஸ்கொயர் 2 times of modulus b square. இதான் ஃபார்முலா. a plus b தெரியும், எவ்வளவு தெரியும்? 60. அப்போ 60 ஸ்கொயர். a minus b தெரியும், எவ்வளோ? 40. 40 ஸ்கொயர். 2 காமனா வெளியே எடுத்துறேன். மாடுலஸ் a ஸ்கொயர் தெரியாது, அதனால அப்படியே வச்சுக்கிறோம். மாடுலஸ் b ஸ்கொயர் தெரியும். மாடுலஸ் b வெக்டர் வேல்யூ 46 ஸ்கொயர். 60 ஸ்கொயர் 3600. 40 square 1600. 2 modulus a square. 46 square. 46 into 46 சைடுல மல்டிப்ளை பண்ணி போடுங்க. பிளஸ் 2116. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்றோம். ஆட் பண்ணா என்ன வரும் பாருங்க, 0 0 2 5200 divided by 2 equal to modulus a square plus 2116. இதை டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2 6 0 0 minus 2116 equal to modulus a square. So modulus a square equal to, subtract பண்ணீங்கன்னா 484. Modulus a square 484 னா modulus a equal to 22. ரைட்டா? அவ்வளவுதான், பதில வேற ஒண்ணுமே இல்ல. modulus a plus b எழுதுறோம், modulus a minus b எழுதுறோம், modulus a square தெரியாது, modulus b square ஸ்கொயர் பண்றோம், டிவைட் பண்றோம், சப்ட்ராக்ட் பண்றோம், சிம்ப்ளிஃபை பண்றோம், ஆன்சர் வந்து. கிளியரா? அதுக்கு அடுத்தது இன்னொரு சம் போறோம்பா. கொஸ்டின் நம்பர் 12. So that the vectors 3i minus 2j plus k, I minus 3j plus 5k and 2i plus j minus 4k form a right angle triangle. So that the vectors mean sides of the triangle கொடுத்திருக்காங்க. 3 sides. A vector equal to என்னப்பா கொடுத்திருக்காங்க? 3i minus 2j plus k. B vector கொடுத்திருக்காங்க, I vector minus 3j vector plus 5k vector. C vector கொடுத்திருக்காங்க, 2i vector plus j vector minus 4k vector. First you have to verify
either it is a sides of triangle or not. B and C add பண்ணா A வருது. Therefore A vector equal to B vector plus C vector. Add பண்ணி பாருங்க. 2i plus I is 3i. J minus 3j is minus 2j. Minus 4k plus 5k is k. A vector equal to B vector plus C vector. Therefore A vector comma B vector and C vector are the sides of triangle. What type of triangle you have to verify? Right angle triangle. Right angle triangle na any one of the dot product equal to 0. Either A dot B or B dot C or C dot A. Out of these three, any one equal to 0, the given sides forms a right angle triangle. இங்க பாத்தீங்கன்னா C vector dot A vector நான் எடுக்கிறேன். A dot B எடுத்தீங்கன்னா 0 வராது. B dot C எடுத்தீங்கன்னா 0 வராது. C dot A எடுத்து பாருங்க. Dot product na மறுபடியும் நாம் ப்ரொசீஜருக்கு போல. You know the procedure. First you have to write C dot A. Dot product என்ன பண்ணுவோம்? I ஓட மல்டிப்ளை பண்ணும். J வை J ஓட மல்டிப்ளை பண்ணும். K வை K ஓட மல்டிப்ளை பண்ணா 2 3s are 6. 1 into minus 2 is minus 2. Minus 4 into 1 is minus 4. C dot A equal to 0. Therefore, the given sides are sides of right angle triangle. இதே கான்செப்ட் தான் क्वेश्चन நம்பர் 13. அங்க பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தானா வெர்டிசஸ் கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். OA வெக்டர், OB வெக்டர், OC வெக்டர் கொடுத்திருக்காங்க. You have to find out the sides. அதனுடைய முக்கோணத்தின் பக்கங்களை கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? AB வெக்டர். AB வெக்டர் எப்படி எழுதுவோம்? OB வெக்டர் மைனஸ் OA வெக்டர். BC வெக்டர் OC minus OB. CA வெக்டர் OA வெக்டர் minus OC வெக்டர். 3 sides கண்டுபிடிச்ச பிறகு இதே மாதிரி டாட் ப்ராடக்ட் எடுத்து பாருங்க. கண்டிப்பா ஏதாவது ஒன்னு 0 வந்ததுன்னா given vertices forms a right angle triangle. ஒன்னு கூட 0 வரலனா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளா இருக்க முடியாது. 0 வரலனா ஜஸ்ட் வெரிஃபை பண்ணி பாருங்க. சில நேரத்துல தப்பா போட்டா கூட 0 வராம இருக்கும். அதனால மேத்ஸை பொறுத்தவரையிலும் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. இப்போ உங்க புக்ல அந்த எக்ஸசைஸ்ல லாஸ்ட் சம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஃபைண்ட் தி ப்ரொஜெக்ஷன். ப்ரொஜெக்ஷன்ல நம்ம படிச்சோம். ப்ரொஜெக்ஷன்றது ஜியோமெட்ரிக்கல் இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட். அதான் நம்ம ஃபார்முலா சொன்னோம். ப்ரொஜெக்ஷன் ஆஃப் B on A na A dot B by modulus A. Projection of A on B. Projection of A vector on B vector. Projection of A vector on B vector. Formula A vector dot B vector by modulus B. இதே B on A எடுத்தீங்கன்னா modulus A. இதுல 3 subdivisions கொடுத்திருக்காங்க. ஒரு subdivision நம்ம பாருங்க. செகண்ட் subdivision. Projection of I plus 2j minus 2k on 2i minus j plus 5k. A on B. Therefore, A vector is given. B vector is also given. What is A vector? I plus 2j minus 2k. What is B vector? 2i vector minus j vector plus 5k vector. Question number 14, subdivision number 2. Projection of I plus 2j minus 2k on 2i minus j plus 5k. Projection of A on B. What is the formula? A vector dot B vector by modulus B vector. A vector dot B vector நம்ம கண்டுபிடிக்கிறோம். டாட் ப்ராடக்ட் என்ன தெரியலையாப்பா? ஃபில் பண்றீங்க. I ஓட மல்டிப்ளை பண்றீங்க 2. 2 into minus 1 minus 2 minus 10 equal to minus 10. Then modulus of B vector root of 2 square plus minus 1 square plus 5 square. That is root of 4 plus 1 plus 25. That is root 30. So modulus of B vector தெரிஞ்சிச்சு. நமக்கு என்ன projection of A on B formula என்னப்பா? A vector dot B vector by modulus of B vector. A dot B ஓட வேல்யூ minus 10
by root 30. Root 30. This is projection of A on B. So 2.1 exerciseல இதுக்கு மேல வேற ஒண்ணுமே இல்ல. இதே மாதிரி தான் உங்க புக்ல எக்ஸாம்பிள் சம் கொடுத்திருப்பாங்க. எக்ஸாம்பிள் சம் ஒர்க் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உடனடியா டீச்சர்ஸை கன்சல்ட் பண்ணி டவுட்டை கிளாரிஃபை பண்ணுங்க. ரெகுலர் பிராக்டிஸ் இருந்தா மட்டும்தான் மேத்ஸ்ல சாதிக்க முடியும். எல்லாராலையும் சாதிக்கலாம். ஆனா சாதிக்கணும்னா தொடர்ந்து பயிற்சி செய்யுங்க. டெஸ்ட் எழுதி பாருங்க. இப்போ நாங்க போட்ட சம்யே மறுபடியும் பிராக்டிஸ் பிராக்டிஸ் பிராக்டிஸ், தென் ஒன்லி யூ வில் கெட் மேக்ஸிமம் மார்க். ஸோ அடுத்த வகுப்புல நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 2.2 பத்தி படிக்க போறோம். பார்க்கலாமா அடுத்த வகுப்புல?